வணக்கம். அபிராமி அம்மை பதிகம் 17வது பாடல். இந்த பாடல் எதை பற்றி சொல்கிறது? நம்ம தினந்தோறும் தீராத துன்பங்களில் அகப்பட்டு கொண்டிருக்கோம். அதை போய் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஏதாவது பயன் விளையுதா? நமக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படி என்று நம் உற்றார் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ போய் நம்ம அங்கலாய்க்கிறோம். அவங்களால நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. கொஞ்ச நேரம் வேணால் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையவள் யார்? அந்த உலக மாதாவான ஆதிசக்தி அபிராமி. பாதத்தில் போய் சரணடைஞ்சோம்னா சின்ன மணல் துகளை கூட பெரிய தங்க மலையாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவள். 7 லோகங்களையும் படைத்தவள். பூமிக்கு மேலே பூமியோடு சேர்த்து 7 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம், ஆக 14 லோகங்களையும் ஆதி சிவனோடு சேர்ந்து படைத்தவள். அனைத்து உயிரினங்களையும் படைத்து காத்து அருள்கின்றவள். 4 வகையான பிறப்புகள், 84 லட்சம் வகையான யோனிகள், கோடிக்கணக்கான உயிரினங்கள், கல்லுக்குள் உள்ள தேரை, மரம் செடி கொடிகள் தாவரங்கள் அனைத்துக்கும் படிகளக்கக்கூடியவள். அவளுக்கு நம்ம துன்பத்தை போக்குறது ஒரு நொடிப்பொழுதான வேலை தானே அப்படின்னு கேட்குறார். ஏம்மா அபிராமி, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் வேறு யார்கிட்டையும் சொல்லி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் நீ இவ்வளவு சக்தி உடையவள். சிறிய மணல் துகளை கூட மாமலையாக, அதுவும் தங்கமலையாக மாற்றக்கூடிய இயல்புகளை உடையவளாக இருக்கிறாயே. 32 விதமான அறங்களையும் உலகத்தில் தலைத்து ஓங்க செய்கிறாயே. 7 லோகங்களையும் படைத்து அதில் உள்ள அனைத்து வகையான உயிரினங்களையும் படைத்து 32 வகையான அறங்களும் பூமியில் தலைத்தோங்க செய்து பூமியை தினந்தோறும் காத்து வரக்கூடியவளாக இருக்கிறாயே. நீ ஒரு நொடி பொழுதில் என்னுடைய கவலையெல்லாம் தீர்த்து விடுவாயே. அதற்காக உன்னுடைய தாமரை பாதங்களில் சரணடைகிறேன். அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. உன்னுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்தால் பிறவிப்பு நீ தீரும் என்ற கருத்தில் இதை சொல்கிறார். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. நம்ம இறைவனுடைய பாதத்தில் சரணடைந்தால் தான் நம்ம பிறவி பிணி நீங்கும். இறைவனுடைய பாதத்தில் சரணடைந்து சதா சர்வ காலமும் நீங்கள் ஏதேனும் ஒரு மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பல முறை நாம் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அன்பர்கள் யாராவது இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். பஞ்சாக்கர மந்திரம் சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம். அதே மாதிரி ஓம் சரவண பவ நீங்கள் எழுத்தை மாற்றி மாற்றி போட்டு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஓம் சரவண பவ என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம். அந்த முதல் எழுத்தை தூக்கி எடுத்து முன்னால் போட்டு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி 6 விதமான மந்திரங்கள் உங்களுக்கு வரும். ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம். ஓம் ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம். ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. ஓம் ஸ்ரீ ராம ராம ராமேதி மனோ ராமே மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே என்று சாட்சாத்து சிவனே விஷ்ணு சகஸ்கரநாமத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறார். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. இந்த ராம ராம என்று சொல்லிக்கொண்டிருந்தால், இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருந்தால் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை 1000 முறை சொன்னதனுடைய பலன் கிடைக்கும். இப்படி ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தினுடைய மலர்பாதங்களை சரணடைந்திருந்தால் உங்களுடைய பிறவிப்பிணி அனைத்தும் நீங்கிவிடும். அபிராமி பட்டர் அபிராமியினுடைய திருப்பாதங்களில் தாமரை பாதங்களில் சரணடைந்து தன்னுடைய பிறவிப்பிணியை நீக்கி கொண்டார். நாமும் அதேபோல் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை அருளி தந்திருக்கிறார். இனிமேல் இந்த பாடல் உங்களுக்கு படித்தால் மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும். 17வது பாடல். எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும்
எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் எல்லளவும் முடியாது. அவர்களால் எல்லளவும் நன்மை செய்ய முடியாது. நின் உன்னத மருவும் கடைக்கண்ணருள் சிறிது செய்யின். உன்னுடைய கடைக்கண் பார்வை சிறிது என் மேல் பட்டுவிட்டால் உதவாத நுண்மலல்களும் ஓங்கு மாற்றுயர் சொர்ணமலையாகும். ஒன்றுக்கும் உதவாத சிறு மணல் கூட நமக்கு உதவுகின்ற பெரிய தங்கமலையாக மாறும். அப்படிப்பட்ட வலிமையுடையவள் நீ. மேலும் அதுவன்றி உயர் அகில புவனங்களை கணமுடன் அழித்து 14 லோகங்களையும் படைத்து கணமுடன் அழித்து 32 அறங்களும் கவின்பெறச் செய்யும். அதில் 32 வகையான தர்மங்களும் தலைத்துவங்கு செய்கின்ற நின்னை கருது நல்லடியவருக்கு எளிதில் வந்து உன்னை நினைக்கின்ற நல்ல அடியவர்களிடம் நீ எளிதிலாக வந்து சேர்ந்து சடுதீர் காத்து ரட்சித்து ஓர்ந்து ஒரு கணப்பொழுது உன் கண்ணசைவு பட்டா கூட நீ அனைவரையும் காத்து ரட்சித்து அருளக்கூடிய வலிமை உடையவளே. ஆதலினால் வனசனிகர் நின்பாதும் நம்பினேன் வந்தருள் செய். அதனால தாமரை பூ போன்ற உன்னுடைய பாதங்களில் நான் வந்து சரணடைந்திருக்கிறேன், எனக்கு அருள் செய். வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி. என்றென்றும் புகழ் ஓங்கி வளர்கின்ற திருக்கடவுரில் வாழ்கின்றவளே, சுபங்களையெல்லாம் வாரி வழங்குகின்றவளே சுபநேமி. புகழ்களையெல்லாம் வாரி வழங்குவவளே புகழ்நாமி. அமிர்த கடேஸ்வரின் இறப்பாகத்தில் இருந்து கொண்டு அவரை மகிழ்வித்து கொண்டிருப்பவளே சிவசாமி மகிழ்வாமி. அபிராமி என்ற நாமத்தை உடையவளே அபிராமி. உமையாம்பிகையே, உன்னை போற்றி வணங்குகிறேன். நீ மாபெரும் சக்தியை உடையவள். 14 லோகங்களையும் படைத்தவள் நீ. அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் படைத்தவள் நீ, காத்தவள் நீ, தினந்தோறும் அருள் செய்பவள் நீ. 32 வகையான அறங்களையும் தலைக்கச் செய்பவள் நீ. உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் சிறு மணல் துகள் கூட உதவாத சிறு மணல் துகள் கூட எல்லோருக்கும் பயனளிக்கின்ற தங்கமலையாக மாமலையாக மாறிவிடக்கூடிய இயல்புடையதல்லவா. ஆதலினால் உன் பாதத்தில் சரணடைந்திருக்கிறேன். என்னை காத்து என் பிறவிப்பிணி போக்கி என்னை காத்தருள்வாயாக. வேறு யார்கிட்டையும் நான் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போய் சொன்னால் ஒரு பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை என்பதாக உன் பாதத்தில் சரணடைந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்கிறார். இந்த பாடல் பிறவிப்பிணி போக்குவதற்கு நாம் அபிராமியினுடைய பாதங்களில் சரணடைய வேண்டும் என்பதை விளக்குவதாக அமைந்துள்ளது. மற்றொரு முறை பாடலை கூறுகிறேன். எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் எல்லவும் முடியாது. நின் உன்னத மரவும் கடைக்கண்ணருள் சிறிது செய்யும் உதவாத நுண் மணல்களும் ஓங்கு மாற்றுயர் சொர்ணமலையாகும். அதுவன்றி உயர் அகில புவனங்களை கணமுடன் அழித்து 32 அறங்களும் கவின்பெறச் செய்யும் நின்னை கருது நல்லடியவருக்கு எளிதில் வந்து சடிதியில் காத்து ரட்சித்து ஓர்ந்து வனசனிகர் நின்பாதம் நம்பினேன் வந்தருள் செய். வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. பிறவிப்பிணி நீங்குவதற்கு அபிராமி அம்மையினுடைய மலர்பாதங்களில் சரணடைய வேண்டும். மற்றவர்கள்ட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லை. அபிராமியினுடைய பாதங்களில் சரணடைந்து நம் கஷ்டங்களை சொன்னால் அவள் கடைக்கண் பார்வை நம் மேல் பட்டால் நம் பிறவிப்பிணியிலிருந்து விடுதலை பெறுவோம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மற்றும் ஒரு அபிராமி அம்மை பதியத்தில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பதியத்தை படித்துக்கொண்டு இதனுடைய பொருள் ஒன்றென்று சொல்லிக் கொண்டிருங்கள். ஏதேனும் ஒரு மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டிருங்கள். ராமன் மந்திரத்தையோ சிவ மந்திரத்தையோ முருகன் மந்திரத்தையோ அம்மை மந்திரத்தையோ சொல்லிக் கொண்டிருங்கள். காயத்ரி மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருங்கள். உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். நான் பற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான்பற்று நின்ற வளப்பொருள் சொல்கிறேன் ஊன்பற்று நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தாமே. சொல்ல சொல்ல அது நம்மை வசமாக்கிவிடும் என்று திருமூலர் சொல்வதைப் போல நீங்களும் எளிதில் வசமாகி இறையர்களை பெறலாம், பிறவிப்பிணியிலிருந்து விடுதலை பெறலாம்.
மற்றும் ஒரு அறியாமை பிரயோகத்தில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.